சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது கடன் வாங்கக்கூடாத இலக்கணங்களும் கடன் ஆல் அகப்படக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நாம் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்கி வீடு வாங்குவதோ, கடன் வாங்கி ஒரு விஷயங்கள் ஒரு வாகனம் வாங்குவதோ, கடன் வாங்கி ஒரு தொழில் செய்வதோ, இது போன்ற விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் செய்யவே கூடாத லக்கணங்கள் சில லக்கணங்கள் இருக்கு. அந்த லக்கணங்கள் என்னவென்றால், முதலாவதாக ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம், அடுத்ததாக துலா லக்கணம், அடுத்ததாக பார்த்தோமே என்றால் விருச்சக லக்கணம், அடுத்ததாக கும்ப லக்கணம், அடுத்து மிதுனம் கன்னி. இந்த லக்கணங்கள், இந்த 6 லக்கணங்கள் கடன் வாங்கி எந்த ஒரு விடயத்தையுமே அவர் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. கடனால் அகப்படக்கூடிய அதிகப்படியான லக்கணங்களில் இந்த லக்கணங்கள் முதன்மையாக அகப்பட்டிருப்பார்கள். கடனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள், கடன் அகப்பட்டவர்கள் இந்த காணொலிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஆமா இல்லைன்னு. கடனால் அதிகப்படியாக பாதிக்கக்கூடியவர்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் இங்கே ரிஷப லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா முதலாவதாக துலாம் 6ஆம் இடம், அவர் லக்னாதிபதி அவர் தான், 6ஆம் அதிபதியாகவும் அந்த சுக்கிரன் வருகின்றனால இவருடைய வாழ்நாள் முழுவதும் கடன் போன்ற பிரச்சனைகள் அகப்படக்கூடிய வாய்ப்புகள் இவருடைய ஜாதகத்திலே இயற்கையாகவே உள்ளது. அதாவது மிதுனம் கடன் என்றாலே புதனும் சனியும் தான். இங்கே அதனால மிதுனம் கன்னி லக்கணங்களும் அவர்கள் கடன் போன்ற விஷயங்களுக்கு ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக விருச்சக லக்கணத்தை பார்த்தோம் என்றால், விருச்சக லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியாக அவர் லக்னாதிபதியாக செவ்வாயும் வருகின்றால் கலப்பு பலன்கள் நடக்கின்ற காரணத்தினால தான் இவர்களும் கடன் போன்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக கடன் வாங்கி செய்யவே கூடாது. அதோட இந்த விருச்சிக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கடன் போன்ற விஷயங்களை விட எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எதிரிகளால் ஒரு போலீஸ் கேஸு, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, விருச்சிக லக்கணக்காரங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இது மாதிரி உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதானே தெரியும் மக்களுக்கு எது உண்மைங்கிறது. அடுத்து கும்ப லக்கணங்களும் இதே மாதிரி, ஏன்னா சனியோட ஆளுமை பெறக்கூடிய இந்த கும்ப லக்கணமும் அதிக கடனால் அகப்படுவார்கள். இது பொதுவான பலன். அப்ப நீங்க கேட்கலாம், மற்ற லக்கணங்களுக்கு கடன் வராதா? வரும். எப்படி இருந்தா வரும்? முதலாக கடன் எப்படி வரும்? லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்திருந்தாலும் அந்த ஜாதகர் கடனால் அகப்படுவார். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்தாலும் பலம் பெறுவது, லக்னாதிபதியை விட ஆட்சியோ உச்சமோ பெற்று தான பலத்துடன் பலமா இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் கடனால் அந்த ஜாதகர் அகப்படுவார். அடுத்ததாக லக்னாதிபதியே எந்த லக்கணத்தை பிறந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்கு சென்று, லக்னாதிபதியே துர்த்தானம் சொல்லக்கூடிய கடன் வம்பு வழக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் சென்று இருப்பதும் இது போன்ற அமைப்புள்ளவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் கடன் போன்ற பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உழைத்து தங்க குறைக்க மாட்டார். உழைத்து அவர் டியூ கட்டுறதும் வட்டி கட்டுறதும் இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகம் எடுத்து பாருங்க. லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் சென்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து கடனை கட்டுவார். ஒரு பேங்க் லோன் வாங்கி வீடு வாங்குவாருங்க, அது கடன் கட்டிட்டே இருப்பாரு. அது ஒரு கார் லோன் வாங்குவார், வீடு கட்டிட்டு வாங்குவார். அதை வாங்கி உழைச்சி இவர் கொண்டு அவர் பேங்க் வட்டி கட்டுறது, ஒரு டியூ கட்டுறது, இப்படியே உடைய வாழ்நாள் முழுவதும் கடனாலே சூழப்பட்டிருப்பார். உங்களுடைய ஜாதகங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக இதோட பலன் நடக்கும். உள்ளவர்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக எப்போது கடன் ஏற்படும்? ஒன்று 6ஆம் அதிபதியுடைய திசை, அடுத்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அது எந்த கிரகமாக இருக்கலாம். லக்னாதிபதி 6ல் இருந்தால் பொதுவாக அந்த ஜாதகர் கடன் அகப்படுவார். இந்த மாதிரி ஜாதகர் கடன் வாங்கவே கூடாது. ஆனால் நம்மளே மீறி சூழ்நிலைகள், நம்மளை விட கிரகங்கள் வழிகின்ற சூழ்நிலை நம்மளே அந்த ஆட்படுத்துவார்கள். ஆனால் இந்த லக்கணம் 6ஆம் இடம் போனவர்கள் முடிந்த அளவு இது கூட நான் சொன்ன இந்த லக்கணம் உள்ளவர்கள் கடனை தவிர்ப்பதே மிக நல்லது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு பிரச்சனை என்றால் கடன் தாங்க. கடன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடிய விஷயங்கள், ஒரு கொடினமான விஷயம் இந்த கடன் போன்ற விஷயங்கள். இங்கே அதிகமாக நம்முடைய மக்கள் கடலில் மாறுறது தெரியுமா? வீடு, வாகனம், இது போன்ற விஷயங்கள்ல தான் இங்கே கடலில் மாட்டுறாங்க. இது மாதிரி ஜாதகம் எப்படி தெரியுமா இருக்கும்? 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில், 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து அவருடைய திசை வரும்போது, இந்த நல்லா கவனிக்கணும், 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அவருடைய திசை வரும்போது கடன் வாங்கி வீடு கட்டி அந்த கடனால் அகப்படுவார். வாகனம் வாங்கி அகப்படுவார், நிலம் வாங்கி 4ஆம் இடையே அந்த ஆதிபத்தியம் செயல்பட்டு இந்த கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கின்றனால வீடு வாங்கியோ, நிலம் வாங்கியோ, கார் வாங்கியோ சிரமப்படுவார் அந்த ஜாதகர். ஒவ்வொருக்கும் இருக்குல்ல, எப்படி கடன் வந்துச்சு? அப்ப இந்த 6ஆம் இடத்துல திசை நடந்தது என்றால்
4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கடனால் இந்த ஜாதகர் அகப்படுவார். இதே 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் தொழில் செய்ய போய் நஷ்டமாகி கடன்ல மாட்டுவாரு. தொழில் கடன் வாங்குவாரு. தொழில் கடன் வாங்கி சுபத்துவமா இருந்தால் அந்த கடன்ல வெற்றி பெறுவாரு. பாவத்துவம் அடைந்திருந்தால் அந்த கடனால் அகப்பட்டு நஷ்டத்தை அந்த ஜாதகர் சந்திப்பார். இப்போ 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சென்றால் இது மாதிரி வீடு வாகனம் போன்ற கடன் ஏற்படும். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சென்றால் தொழில் மூலியமாக நஷ்டங்கள், தொழில் மூலியமாக தொழில் கடன் வாங்கி ஜாதகர் அகப்படுவார். அடுத்ததாக 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் பாட்டர், நண்பர் என்று சொல்லக்கூடிய நண்பரோ சக நண்பர்கள் பாட்டர் அமைப்புகளுக்கு அவருக்கு இவர் கடன் வாங்கி கொடுத்து அந்த 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்து அந்த திசை நடக்கும்போது அந்த பாட்டரால் இவர் ஏமாற்றப்படுவது, இல்லை பாட்டர் தோல்வி அடைந்து இவருக்கு பண திருப்பி முறைகள், இது போன்ற விஷயங்கள் ஜாதகம் நடக்கும். அப்ப 6ஆம் இடத்தின் பலன் எப்படி நடக்கும் என்றால், அந்த கிரகம் எந்த வீட்டின் வழியாக அதோடைய ஆதிபத்தியம் என்ன, இங்க இருந்த என்ன, இங்க இந்த வீட்டின் வழியாக அந்த பலனை செய்யும். ஒரு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் அதிபதியாக வீடு நிலம் வாங்கி வாகனம் போன்ற விஷயங்களை ஏற்பட்டு கடன் அடைவார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் செய்து தொழிலுக்காக கடன் வாங்கி கஷ்டப்படுவார். 7ஆம் அதிபதி இருந்தால் நண்பர், பாட்டர் இது போன்ற உறவுகளுக்கு உதவி செய்ய போகி அது போன்ற விஷயங்கள் இவர் கடனால் அகப்படுவார். அப்போ ஒரு கிரகம் எங்கே இருந்தால் 6ஆம் இடத்தின் வழியாகத்தான் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறதோ 6ஆம் இடத்தின் வழியாகத்தான் கடன் கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தான் கடனின் ஸ்தானம். அப்போ புரிஞ்சுக்கோம், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 6ஆம் அதிபதி லக்னாதிபதி 6ஆம் இடம் சென்றால் இது போன்ற ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் கடனால் அகப்படுவார்கள். சரிங்க, கடன்லாம் அகப்பட்டாச்சு, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இதுதானே அடுத்த கேள்வி. கடன்லாம் மாட்டியாச்சு, கடந்து வெளியே வரணும், அதுக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம் என்றால் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு கால பைரவர் வழிபாடு மிக ஒரு சிறந்த பலனை தருகிறது. நான் என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் சொல்லி நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கு கால பைரவர் வழிபாடு மிக உன்னதமான பலன்களை அவர்களை இந்த கடனில் இருந்து தற்காத்து கடனிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வழியை காட்டுகிறது. நான் என்னுடைய அனுபவத்தில் கண்ட வரைக்கும் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் வழிபாடு மிக நல்ல விதமான பலன்களை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர் என்று தெரிவித்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய வாடிக்கையாளருக்கு அந்த இதை சொல்லியிருக்கேன், இந்த பரிகாரத்தை. இதை அவர் ஃபாலோ பண்ண பிறகு அவங்களுடைய கடனில் இருந்தும் அவர்கள் மீண்டு வருகிறார்கள். இப்போ கடன் யார் வாங்கக்கூடாது? நல்லா உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி லக்கணங்கள், விருச்சகம், கும்பம், இந்த லக்கணத்தை சேர்ந்தவர்கள் கடன் போன்ற விஷயம் கடன் வாங்கி எந்த விடயத்தையும் செய்யக்கூடாது. மற்ற லக்கணத்துக்கு கடன் வராதுன்னா வரும், ஆனால் இந்த ஜாதகங்கள் முதன்மையாக கடனில் மாட்டுவார்கள். அதுக்காக தான் இதை அவேர்னஸாக நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் செல்வது, அதே போல 6ஆம் இடத்தில் கிரக திசை நடப்பது, 6ஆம் அதிபதியின் திசையே வருவது, இது போன்ற காலங்களில் தான் ஜாதகர் கடனால் சூழப்படுவார். அதே 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்றால் கடன் வாங்கி வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, கார் வாங்குவது, இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்தால் தொழில் செய்து அந்த ஜாதகர் கடனில் மாட்டுவார். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்தால் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குல்ல. அது 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்றால் இவருடைய தனம் போன்ற விஷயங்களை பிறர் சாப்பிடுவார். இப்ப அந்த 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருன்னா அந்த ஜாதகருடைய பணத்தை அவருடைய அனுமதி இல்லாமையே அடுத்தவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி அமைப்புகள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னக்கூடிய அமைப்புகள் 4ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, இது போன்ற அமைப்பு உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை நான் இப்படிதான் இருக்குங்கிறத எனக்கு தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போதானே தெரியும் நான் எந்த அளவுக்கு சொல்றேங்கிறது எனக்குமே தெரியும், இப்போ மக்களுக்கும் தெரியும். அப்போ நான் கண்டது வரைக்கும் இது போன்ற அமைப்பு உள்ள ஜாதகர்கள் தான் கடனில் அகப்படுகிறார்கள். கடன் இல்லாத வாழ்க்கையே ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையே பெரும்பாலும் நம்முடைய மக்கள் கடல்ல மாட்டுவது வீடு வாங்கலாங்க. வீடு வாங்குவதிலும் வாகனம் போன்ற விஷயங்களை தான், வீடு வாங்குறதே கௌரவம் என்று நம்ம மக்கள் நினைப்பதற்குரிய ஒரு தவறான சூழ்நிலையினால தான் மக்கள் இங்கே கடலில் அகப்பட்டு கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய கடனே அதான், ஃப்ளாட் வாங்குறத மிகப்பெரிய கடனில் மாட்டுறாங்க. வரக்கூடிய ஜாதகருடைய ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தோம் என்றால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக கடன் மாட்டோம். அடுத்து தொழில் செய்கிறது, அடுத்து நண்பர், சொந்தக்காரன், இது போன்ற விஷயங்களுக்கு ஒருத்தர் கடனை வாங்கி இவர் கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள் தானே கடன் வருகிறது. ஒருத்தர் ஏமாத்திட்டு போகிறது. அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த லக்கணங்களும் இப்படி இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளவர்களும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
நாளை கடன் எப்போது தீரும் என்ற காணொளியை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. வெற்றி நிச்சயம்.